எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். டியூட்டிகோரனில் 24 வயசு ஒரு பையன், அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. ரிலீஸும் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க போலீஸ்னால். அந்த என்ன ஆயிருக்குன்னா, ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்து 6 டேஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அந்த பையன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்குங்க. இது வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு அந்த கஸ்டடியல் டெத் அப்படிங்கிற மாதிரி வந்து அலிகேஷன் வச்சுருக்காங்க. அவங்க ஃபேமிலி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொட்டஸ்ட் அந்த தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹெட் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு, அதுதான் வந்து அவனுடைய அந்த பையனுடைய இறப்புக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பையன் பேர் வந்து அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனோட ஃபேமிலி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ. அவன் வந்து டெத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கான். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த சொல்லியிருக்கான் என்னென்னா, அந்த போலீஸ் பர்சனல் அசால்ட் பண்ணியிருக்காங்க அவனை ஸ்டேஷனில் இருக்கும்போது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கான். வந்து இன்டர்னில் வந்து சிசிடிவி அந்த இது வந்து கேமராவுடைய அந்த இதை வந்து கிளிப்ஸை வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன அருணாச்சலம் வந்து கொலாப்ஸ் ஆகிறது ஸ்டேஷனில் வந்து தெரிய வருது அப்படின்னு வந்து அது வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த கீழே அவன் கொலாப்ஸ் ஆகி விழுந்தனால தான் அந்த இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க போலீஸு. ஃபார்மர் டிஎம்கே மினிஸ்டர் கீதா ஜீவன் அவங்க வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலியை வந்து விசிட் பண்ணி கன்சோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த விசிட் பண்ண நேரத்தில் வந்து இவர் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து இவரை வந்து கடிஞ்சு பேசியிருக்காரு வன்மையாக. அதாவது சிஎம் விஜயை வந்து இனியும் ஏன் அவர் வந்து இந்த இஷ்யூவில் சைலண்ட்டாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அருணாச்சலம் அதாவது இந்த செத்து போன பையன் வந்து அமுதா நகர் அப்படிங்கிற சேர்ந்தவன். அதாவது டூட்டிகோரின் டிஸ்ட்ரிக்டில் அவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான் வந்து ஜூலை 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அதாவது 120 லிக்கர் பாட்டில்ஸ் இருந்திருக்கு. அதில் வந்து ஒன்றுத்துலேயும் வந்து 180 ml வந்து கண்டெயின் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அதில் லிக்கரு அதில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சீஸ் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்டருந்து. அதை வந்து புக் பண்ணப்பட்டிருக்கான். அதாவது வந்து அண்டர் த செக்ஷன் ஆஃப் 14A தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அந்த இதில் அன்அத்தாரைஸ்டு அந்த பொசஷன் ஆஃப் அந்த லிக்கர் பாட்டில்ஸ் அப்படின்னு. அதாவது அத்தாரைசேஷன் இல்லாமல் நிறைய வந்து எடுத்து கொண்டு போயிட்டு இருந்திருக்கான். அதை பிடிச்சிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவனுடைய சர்ச் வந்து வீடியோகிராஃப் பண்ணப்பட்டிருந்தது. அவனுடைய ஃபேமிலி வந்து இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்தது ஃபேமிலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவன் வந்து எக்ஸாமினும் பண்ணப்பட்டிருந்திருக்கான். அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 5:50 அளவுக்கு அரௌண்டு அந்த டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க ஃபிட்டாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸும் இல்லை அப்படிங்கிறதும் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவன் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அது வந்து நார்மலாக தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தான் அவன் மற்ற இன்மேட்ஸோட. சடனாக அவன் கொலாப்ஸ் ஆகிட்டான் அந்த லாக்அப்பில் அப்படின்னு வந்து போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சிசிடிவி கேமராஸில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லாக்அப் அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. போலீஸ் பர்சனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் குடிக்க கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. அவங்க அம்மாவும் வந்து அழைக்கப்பட்டிருந்திருக்காங்க அந்த டைமில். அப்போ வந்து கண்டிஷன் வந்து அப்போவும் நார்மலாக தான் இருந்திருக்கான் அவன். ரிலீஸ் ஆகி ஸ்டேஷனில் அந்த பெயிலில் போனதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஃபர்தராக மெடிக்கல் செக்கப்புக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். டிஎஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, சுனில் அப்படிங்கிறவர் வந்து அருணாச்சலம் தான் செத்து போன பையன் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கான் திரும்பி ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் வந்து டாக்டர்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அவனுடைய தலையில் வந்து ஸ்வெல்லிங் இருந்திருக்கு அப்படின்னு. அருணாச்சலம் அதாவது அந்த வீக்கம் மாதிரி இருந்திருக்கு. அருணாச்சலம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக நியூரோ சர்ஜரி அந்த இதுக்கு போயிருந்திருக்கான். அந்த இடத்துல தான் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு இறந்துருக்கான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. போலீஸ் சொல்லியிருக்காங்க. அப்படி சுனில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டினை பண்ணியிருக்காரு. இது கஸ்டடியல் அசால்ட்டு கிடையாது, இது வந்து லாக்அப் டெத்தும் கிடையாது இது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து இது வந்து கஸ்டடியில் வச்சு அவனை வந்து அடித்து அசால்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இறந்துட்டான் அப்படின்னு வந்து சொன்னதை வந்து இவங்க டினை பண்ணியிருக்காங்க.
அருணாச்சலமோட அம்மா பரமேஸ்வரி வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த எஃப்ஐஆர் அந்த போலீஸ் பர்சனலுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும் அவங்கள அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி வந்து அவனுடைய பாடியை வந்து வாங்கிறதுக்கு மறுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து அந்த பெண்டிங் ஆக்ஷன் வந்து எடுக்கிற வரைக்கும் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிஎம்கே கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு டவுட்டாக இருக்குது. அது மாதிரி வந்து கவர்மெண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கா தமிழ்நாட்டில், சிஎம் மினிஸ்டர் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இதை பற்றி கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறத பற்றி என்ன பேச போகிறாங்க, அப்புறம் வந்து வேலைக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு சைடில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கஸ்டடியல் டெத்துங்கிறாங்க. பட் ஆனால் போலீஸ் அவங்க டினை பண்ணியிருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும். அந்த பையன் வந்து யார் கேட்டு அந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இறந்த அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.